அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நீலாவனம் தமிழ். 1796 கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்ற தொடங்கியிருக்கின்றார் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவர். இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர். இவர் 1810 சென்னை மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்திருக்கின்றார். 1802 வருவாய்த்துறை செயலாளராகவும் பணியாற்றி இருக்கின்றார். அப்பொழுது நாணய சாலையின் தலைவராகவும் இருந்திருக்கிறார். இவர் தமிழ் மீதும் திருக்குறள் மீதும் அதிக பற்று கொண்டவர். அதன் காரணமாக அப்பொழுது திருவள்ளுவருக்கு முதலாக உருவம் கொடுத்து அவருக்கு தங்க காசுகளை வெளியிட ஏற்பாடு செய்தார். அவை புழக்கத்தில் விடப்பட்டனவா என்பது பற்றிய ஆதாரம் இப்பொழுது நமக்கு இல்லை. இந்த நாணயத்தின் ஒரு புறத்தில் திருவள்ளுவரின் உருவமும் மற்றொரு புறம் 5 முனை கொண்ட நட்சத்திரமும் பொறிக்கப்பட்டுள்ளது. காசின் முன்புறத்தில் ஒரு பீடத்தின் மீது தியான நிலையில் திருவள்ளுவர் அமர்ந்திருக்கிறார். அவரது வலது கை தொடை மீதும் இடது கை ஒரு சுவடியை ஏந்தியும் உள்ளது. அவரது இடையில் ஒரு மடித்த வேட்டியை சுற்றாக அணிந்துள்ளார். அவரது தோளில் மடித்து போடப்பட்ட துண்டும் அணிந்துள்ளார். அவர் மலித்த தலையுடன் காணப்படுகிறார். தலைக்கு மேலே ஒரு குடை காணப்படுகிறது. அவர் அமர்ந்திருந்த பீடத்துக்கு முன் ஒரு தீர்த்த பாத்திரம் காணப்படுகிறது. அக்காசுகளில் 2 லண்டன் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திலும் 2 கொல்கத்தாவில் உள்ள இந்திய அருங்காட்சியகத்திலும் உள்ளன.